வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தெனாலிராமனோட ஒரு சூப்பரான கதை. அவரோட புத்திசாலித்தனத்தால எப்படி ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ராஜாவோட தோட்டத்துல இருந்தே திருடிட்டு மாட்டிக்காம தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய சவால்னு. ஆனா நம்ம தெனாலிராமன் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தெனாலிராமனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அரசரோட தோட்டத்துல இருக்கிற அந்த பிஞ்சு கத்திரிக்காய பாத்துட்டாரு. அதை சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு அடக்க முடியாத ஆசை. அது தடை செய்யப்பட்ட இடம்னு தெரிஞ்சும் அந்த ஆசை அவர் ஒரு குற்றத்தை செய்ய வச்சிடுச்சு. ஆமாங்க, இது அரசரோடது, தொடக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தவே முடியல. அன்னிக்கே அந்த கத்திரிக்காய சாப்பிட்டுடணும்னு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாம காவலாளி கண்ணுல மண்ணை தூவிட்டு தோட்டத்துல இருந்த எல்லா கத்திரிக்காயும் பறிச்சுட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு கத்திரிக்காயோட வந்த தெனாலிய பார்த்ததும் அவங்க மனைவிக்கு ஒரே ஷாக்கு. இது அரண்மனை தோட்டத்து கத்திரிக்கான்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தெனாலி ரொம்ப கூலா, நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல அதை சமைன்னு சொல்றாரு. அப்பவே அவர் மனசுல ஒரு திட்டம் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். தெனாலியோட அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்க்கலாம். அவரோட மனைவி கத்திரிக்காய சமைச்சிட்டு இருந்தப்போ தெனாலிராமன் தன்னோட பையன் வீட்டு திண்ணில தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த நிமிஷம்தான் அவரை காப்பாத்த போற அந்த சூப்பரான ஐடியா அவருக்கு வந்திருக்கு. இத சிம்பிளா சொல்லணும்னா அவரோட திட்டம் இதுதான். முதல்ல நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் மேல ஒரு குடம் தண்ணிய ஊத்துறாரு. இது ரொம்ப முக்கியம். இதுதான் அவரோட மொத்த பிளானுக்கும் பேஸ்மெண்ட். ரெண்டாவது, பதறி போய் எழுந்த மகன் கிட்ட வெளியே பயங்கரமா மழை பெய்யுது, சீக்கிரம் உள்ள வான்னு சொல்றாரு. மூணாவதா, அரை தூக்கத்துல உள்ள போன பையனை எழுப்பி கத்திரிக்காய் சாப்பாட சாப்பிட வைக்கிறாரு. நாலாவதா, எல்லாம் முடிஞ்சதும் அந்த பையன் ஒருவித குழப்பமான மனநிலையில மறுபடியும் போய் தூங்கிடுறான். சரி, அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சு? எதிர்பார்த்த மாதிரியே விஷயம் ராஜா காதுக்கு போயிடுச்சு. தோட்டத்துல கத்திரிக்காய் திருடு போயிருக்குன்னு கேட்டதும் ராஜாவுக்கு முதல் சந்தேகமே நம்ம தெனாலிராமன் மேலதான். உடனே விசாரணைக்காக அவர் அரசவைக்கு கூப்பிடுறாங்க. அரசவையில ராஜா நேரடியாவே கேக்குறாரு, ராமா, நீதான் கத்திரிக்காய பறிச்சதா கேள்விப்பட்டேன், உண்மையை ஒத்துக்கோ. ஆனா நம்ம தெனாலி கொஞ்சம் கூட அசராம, அடடா அப்படியா, அரண்மனை தோட்டத்து கத்திரிக்காய் காணாம போயிடுச்சான்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. தெனாலி இப்படி மழுப்புறத பார்த்த ராஜா தன்னோட கடைசி அஸ்திரத்தை கையில் எடுக்கிறார். சரி, உன் மகனை இங்க கூட்டிட்டு வாங்க, சின்ன பசங்க போய் சொல்ல மாட்டாங்க, நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்டீங்கன்னு அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றார். இப்போ தெனாலிக்கு நிலைமை கொஞ்சம் டைட் ஆகுது. காவலாளிகள் தெனாலியோட மகனை அரசவைக்கு கூட்டிட்டு வராங்க. ராஜா அந்த பையன் கிட்ட ரொம்ப பாசமா, தம்பி, நேத்து ராத்திரி உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறார். அரசவையில இருக்கிற எல்லாரும் இப்ப அந்த பையனையே பாத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் ரொம்ப உண்மையா, நாங்க கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, அப்புறம் சாதம் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான், தெனாலி மாட்டிட்டான்னு நினைக்கிறாரு. ஆனா தெனாலி சும்மா இல்ல. உடனே ஒரு கவுண்டர் போடுறாரு ராஜா கிட்ட. மன்னா, அவன் ராத்திரி ஒரு கனவு கண்டான், அதத்தான் உளறிட்டு இருக்கான், வேணும்னா நேத்து ராத்திரி முழுசா என்ன நடந்ததுன்னு அவனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ராஜா மனசுல ஒரு சந்தேகத்தை விதைக்கிறார். ராஜாவும் சரின்னு அந்த பையன்கிட்ட மறுபடியும் கேட்க அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நேத்து ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சது, அதனால அப்பா என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, அப்புறம் கத்திரிக்காய் சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டேன்னு சொல்றான். அவன் சொன்ன மத்ததெல்லாம் ஓகே, ஆனா அந்த மழைங்கிற வார்த்தை அதுதான் மொத்த கதையையும் திருப்பி போட போகுது. சரியான நேரத்துல தெனாலி அந்த பாயிண்ட புடிச்சுக்கிறாரு. உடனே ராஜாவை பார்த்து, மன்னா, நீங்களே சொல்லுங்க, நேத்து ராத்திரி மழை பெஞ்சுதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஒரு கேள்வி ராஜாவையும் அங்க இருந்த மொத்த சபையும் குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. ராஜா உடனே அங்க இருந்த அமைச்சர்கள், காவலாளிகள்னு எல்லாரையும் விசாரிக்கிறாரு. ஊர்ல எங்கேயுமே நேத்து ஒரு சொட்டு மழை கூட பெய்யலன்னு எல்லாரும் ஒன்னா சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல ராஜாவால ஒன்னும் பண்ண முடியல. கடைசியா அந்த பையன் சொன்னது ஒரு கனவுதான்னு ராஜா நம்ப வேண்டியதா போச்சு. தெனாலிராமனை விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு போடுறார். நம்ம தெனாலிராமனும் தன்னோட திட்டம் ஜெயிச்ச சந்தோஷத்துல ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்தை விட்டு கிளம்புறார். இந்த கதை முழுக்க நம்ம பாக்குறது தெனாலியோட இந்த சாதுரியத்தை தான். அதாவது சமயோசித புத்தி, சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற திறமை. இந்த குணம்தான் தெனாலியோட அடையாளம். அதுதான் ராஜாவையும் கடைசியில ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.
கொஞ்ச நாள் கழிச்சு தெனாலிய ராஜா கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்றார். தான் செஞ்ச தந்திரத்தையும் விலக்கி சொன்னதும் ராஜாக்கு கோபம் வரல. பதிலா பயங்கரமா சிரிச்சு தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தார். சோ இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள். எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தினா அதிலிருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். நம்மளோட அறிவு தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமான சிறந்த தீர்வு. இதுதான் இந்த டாபிக்கோட முக்கிய கருத்து. இந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு நீங்க பார்த்ததுலயே ரொம்ப புத்திசாலித்தனமான தீர்வு எது? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.